bloody sweet. Hello everyone and welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Wednesday season 2 ஓட official trailer ரிலீஸ் பண்ணாங்க. டீசருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து first 6 minutes clip ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாக்கம் வீடியோஸ் கீழே ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். Wednesday season 2 season 1 வந்துட்டு நான் திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி இது வந்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். season 2 வரப்போகுது. ஆப்வியஸ்லி ஒரு 9 to 10 எபிசோட்ஸ் இருக்குமா. ஸோ இதில் என்ன ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போது, திங்க என்ன வேலை பண்ண போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. திரும்ப Wednesday season 1 வந்துட்டு நான் ரிவ்யூன்றது போட்டிருப்பேன், கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? நான் season 1க்காக இந்த Wednesday சீரீஸ்க்காக நான் பெரிய ஃபேன் கண்டிப்பாக சொல்லுவோம். அதுவும் முக்கியமாக நம்ம Wednesday ஆடம்ஸோட செம்ம ஃபேனு. அதுவும் ஜெனா ஆர்டெகா வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரை. ஒரு மாதிரி டார்க்கிஷாக தான் இருக்கும் அந்த பொண்ணு, வேற லெவலில் இருக்கும். ஆனால் செம்ம பெரிய லெவலில் சம்பவம் செய்யும். ஒரு குட்டி டிடெக்டிவ் ஏஜென்டாவே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பை கிட்டாவே வந்துட்டு போயிருப்பா. நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். அப்புறம் திங்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால பேச முடியாது, பட் வந்து அந்த சைன் லாங்குவேஜ் ஒத்த கையை வச்சுக்கிட்டு சைன் லாங்குவேஜ் கொடுக்கும். அதெல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அது ஆக்ஷனே செம்ம சிறப்பு முட்டோங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்க அப்பா அம்மா இப்போ தம்பிக்கு அதை தான் வருது. நம்ம Wednesdayயோட தம்பியோட கேரக்டர், அப்புறம் அங்கிள் இருப்பாரு ஒருத்தர், செம்மையா இருக்கும், நல்லா இருக்கும். சோ வாங்க ட்ரெய்லர் என்ன போட்டுருக்காங்க, டீஸ் பண்ணிருக்காங்க, பார்த்துட்டு வருமா. சோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3 to 1 go. This is the first time you've ever willingly returned to a school. How does it feel? Like returning to the scene of the crime. I already know where the bodies are buried. Wednesday Addams. It is an honor to meet the savior of Nevermore. Can I get your autograph? I only signed my name in blood. I would expect nothing less. I never said it was my own blood. We need to set bear traps out here. How do you hear me? We're gonna have so much fun. The friend character super இருக்கும். The more fun goes to die. I know what those tears mean. What did you see? Enid dies and it's all my fault. I die because of you! I will not let history repeat itself. Secrets are the bedrock of the Addams family. The sooner I get answers, the sooner I can save Enid. Or die trying. Women like us, we forge our own path. Dig our own grave. Run. What the hell happened? Wednesday happened. Bravo! Wednesday Addams is here. It's Addams with 2 Ds. Like padded room. Okay. Yeah, okay. எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி தான் டீஸ் பண்ணியிருக்காங்க, வேற எதுவும் புதுசாக இல்லை. பட் என்ன டீஸ் பண்ணிருக்காங்க, எல்லா கேரக்டர்ஸும் ஃபர்ஸ்ட் சீசன்ல யார் இருந்தாங்களோ, அந்த பியங்கா, அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் கோஸ்ட் ஒரு மாதிரி ஏலியன் ஒருத்தன் இருப்பான், அவன், அந்த ஃப்ரெண்டு ஈனித்து, அதுக்கப்புறம் தம்பி, அப்பா அம்மா, அந்த தீங்கு எல்லாமே இருக்காங்க. பட் என்ன ஸ்டாரி வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஒன்றும் இந்த ஸ்கூல்ல இந்த நெவர்மோன்றது இந்த அகாடமியில வந்துட்டு ஒன்றும் மிஸ்டேஸான ஒன்று விஷயம்லாம் இருக்கு. அப்புறம் அவன் அந்த என்ன சொல்றது, அந்த யார் அவன், இந்த ஏலியன் சொல்ற மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவனோட ஸ்டாரி வேற இருக்கு. அவன் ஒன்றும் உயிரோட இருக்கான், தப்பிச்சு வந்துடுவான்னு நினைக்கிறேன் ஜெயிலேருந்து. ஏன்னா வந்துட்டு ஃபைனல் எபிசோட்ல அப்படி தான் காமிச்சாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்லணும்னா, இந்த சீசனோட இந்த சீரீஸ் இருக்குல்ல, இந்த Wednesday சீரீஸ், இது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகிற சீரீஸ் தான், இது ஒரு படம் கூட இல்லை, ஓகேவா? நெட்ஃபிளிக்ஸ் லைக் வந்து அது போட்ட பட்ஜெட், ப்ரொடக்ஷன் வேல்யூ லைக் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க. விஎஃப்எக்ஸ்லயா இருக்கட்டும், அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸா இருக்கட்டும், அவ்வளோ ரியலிஸ்டிக்கா. அது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அந்த ஏலியனா மாறிடுது அதெல்லாம் விட்டுருங்க, வெறும் அந்த கை, ஓகேவா, கை மூவ் பண்றது, கைக்கு ஒரு மேக்கப், அதுக்கு ஒரு தனி கேரக்டர், அந்த திங்கே ஒரு கேரக்டருங்க. அதனால பேச முடியாது, கண்ணு இருக்கிற வாய் உருவம் வந்து அந்த கை மட்டும்தான், ஓகே, கை மட்டும்தான், ஓகேவா. அதுலேயே தான் அது கம்யூனிகேட் பண்ணும். லைக் வந்து அந்த சைன் லாங்குவேஜ் பேசும், ஹெல்ப் பண்றது,
ஓகேவா. அது ஃபியூரியஸாக நடந்துக்கிட்டு கோவப்படுறது அதெல்லாம் வந்துட்டு கையிலேயே பேசும் வித்தவுட் ஸ்பீக்கிங், ரைட்? ஸோ அந்த திங்கே ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண அந்த வெறும் கையே நடிக்க வச்சிருக்கானுங்க. பட் வேற ஆள் தான் அந்த கையெல்லாம் மூவ் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் போட்டு கட் பண்ண லைக் வந்துட்டு எடிட்டிங்ல தூக்குனது அதெல்லாம் இருக்கு. அந்த திங்கே ஒரு கேரக்டரா ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் நிறைய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் உள்ள அந்த கேரக்டர்ஸ் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈநெட் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து பெரிய வேற உல்ஃபா மாறிடுவா. அது செம்மையா இருக்கும், ஃபர்ஸ்ட் சீசன்ல சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஒருத்தன் யாரும் அதான் பேர் கூட மறந்துட்டேன், அந்த ஏலியனை மாறிக்கிட்டே இருப்பானே பெரிய நம்ம விக்ரம் கூனன் வந்துட்டு பெருசா இருந்தா இருப்பாரு, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பயங்கரமா இருக்கான் அவன். ஸோ அவன் எடுத்த அந்த காட்சியா இருக்கட்டும், அந்த சீன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸா இருக்கட்டும், வா அல்டிமேட்டா இருக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தன் மீன் மாதிரி வருவான் ஃபர்ஸ்ட் சீசன்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த அவங்க எடுத்து இது வரும் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வெளியா போகுது அப்படின்னு அது மட்டும் விடாம லைக் வந்து ஒரு படத்துக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கு பட்ஜெட், அந்த மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் வேல்யூ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க, சரிங்களா? ஸோ எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கும் ஒரு ஹாலிவுட் சீரீஸ்லேயே இந்த வெனஸ்டே சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு வெனஸ்டேயோட ஃபேனா இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.